கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். 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 அனைவரும் முழந்தால் படியிடுவோம். குணமளிக்கிற ஆண்டவர் நம் இல்லத்துள் உள்ளத்துள் வந்திருக்கிறார். இப்பொழுது நம் மத்தியிலே அவர் பிரசன்னமாகி நிற்கிறார். நம்ம எல்லாம் தொட்டு ஆசீர்வதிக்க என்னை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு என் ஆசீர்வாதத்தை தருகிறேன். என்னை அழைத்தவர்கள், தேடி வந்தவர்கள் எல்லோரும் நிறைவு பெற்றார்கள். இதோ நீயும் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த குறும்போர் குழந்தை இயேசு அருங்கொடை திருத்தலத்திலே அருள் கிடைக்கும் என்று வந்திருக்கிற உன்னை நான் வெறுங்கையராய் போகவிட மாட்டேன் என்று ஆண்டவர் இங்கே நம் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தை உணர்வோம். நாசரேத்திலே நடந்து சென்றவர், நற்செய்தியை போதித்தவர், 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு படுகச் செய்தவர், 5ம் 2ம் தானே இருக்கிறது என்று இருக்கிற உன் வாழ்க்கையை 5000ஆக மாற்றுவார். உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாம் தெரிந்தவர். ஆண்டவரே, நீர் விரும்பினால் குணப்படுத்தும், நீர் விரும்பினால் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், நீர் விரும்பினால் என் குடும்பத்தை ஏறெடுத்து கொள்ளும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என் கண்ணீரை துடைத்தருளும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை ஆசீர்வதியும் என்று நீங்கள் உருக்கமாக ஜெபித்தால் ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவார். அந்த அருள் புரிகிற ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவரை நாம் அனைவரும் இப்பொழுது ஆராதித்து பாடுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வல்லமையானவரே, உம் பிரசன்னம் எங்களோடு இருந்தால் போதும். நீர் மட்டும் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்பினால் போதும். ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் உம்மோடு இருந்தால் எந்த நலனும் குறைவிடாது என்று நம்புகிறோம். இந்த உலகம் எங்களை கைவிடலாம், நாங்கள் நம்பிய பொருளாதாரம் எங்களை கைவிடலாம். ஆனால் ஆண்டவர், நீர் கைவிடாத தேவன். நீர் மலை உச்சிக்கு போனாலும், நீர் பாதாளத்திற்கு போனாலும் நான் அங்கே உன்னோடு இருப்பேன். உன்னை காக்கிற தேவன் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று சொல்லி எங்களுக்காய் நற்கருணையில் அருளாட்சி செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே,
உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. உங்கள் தேவைகளை கூடவே இரும் நான் வாழ முடியாது. என்னை நோக்கி கூப்பிடு, என்னிடம் மன்றாடு, நான் உன் ஜெபத்தை கேட்பேன். நான் உன்னை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நாசரேத்து இயேசுவே, என் குரலை கேளும், என் மீது இறங்கும் என்று நீங்கள் உருக்கமாக கேட்டால் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். ஆண்டவர் உங்கள் கஷ்டத்தை எல்லாம் போக்குவார். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் ஒரு தாயை போல அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். காயப்பட்ட நேரத்திலே தகப்பனை போல தாங்கி பிடிக்கிறவர். ஆராதித்து பாடுவோம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. பாடுங்கள். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியில் நான நேரத்தில் எங்கள் வைத்தியர் நீர்தானே அப்பா. சோதனைகள், அது பொருளாதார சோதனையாக இருக்கலாம், எங்கள் தொழிலில் ஏற்பட்ட சோதனையாக இருக்கலாம், யாரையாவது நம்பி ஏமாந்து எங்களையே நாங்கள் நொந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீர்தான் எங்களை குணமாக்குகிறவர். குணமாக்குவார் இயேசு, குணப்படுத்துவார் இயேசு. நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறார்கள், உம்மை மகிமைப்படுத்துகிறார்கள். உங்களுக்குள்ளாகவே இயேசுவே 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 என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, தந்தையின் திருமகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லுங்கள். இயேசு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார், வானக வல்லமையை பொழிகிறார். தேவன் வைத்தியராய் குணப்படுத்துகிறவராய் உங்களோடு அசைவாடி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லோரும் வாய் திறந்து ஜெபிங்க. இயேசுவை கூப்பிட்டு ஜெபிங்க. வல்லமையுள்ள ஆண்டவரே, கிருபையானவரே, இந்த இடத்திலே நீர் அருள்பாலிக்க திருவுளமானீரே. குரும்போரை நீர் தேர்ந்தெடுத்த கொடைக்காக மணி ஆசிரியர் வழியாக இந்த இடத்தை கொடுத்து நீர் அருளாட்சி செய்கிற ஆலயத்தை உருவாக்கி ஆயிரம் ஆயிரம் பக்தர்களை இங்கு வர செய்ய போகிற உம் கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சக்கரப்பட்டி மக்களை, குரும்போர் மக்களை, அறந்தாங்கி இறை மக்களை
ஆண்டவரை நீர் அரசராயிருந்த ஆண்டு இங்கே குழந்தையாக இருந்து எங்களை தேற்றி எங்கள் குறைகளை நீக்குகிறவராய் இருக்கிற உம் கிருபைக்காய் நன்றி 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 நன்றி. வல்லமையுள்ளவரே, கிருபையானவரே, நாசரேத்து இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. இறங்கி வாரும் அப்பா, வல்லமையோடு இறங்கும். இந்த பிள்ளைகளுடைய கட்டுகளை திறந்தருளும், வாயை திறந்தருளும். உம்மை போடுகிற பிள்ளைகள், உம்மை போற்றுகிற பிள்ளைகள், இயேசுவே என்று கூப்பிடுகிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை அள்ளி செல்வார்களாக. வானக வல்லமை வல்லமை வல்லமை, தேவ வல்லமை கிருபை இறையோடு இறங்குவதாக. ஆண்டவரே, கல்வி ஆண்டிலே தங்களுடைய பள்ளிக்கு செல்ல போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்தி ஒழுக்கத்திலே உயர்ந்து உன் பிள்ளைகள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நல்ல மழையை வாரும், எங்கள் விவசாயத்தை செழிக்க செய்தருளும். கணவன் மனைவியருடைய உம்முடைய தாய் தந்தையை போல ஒற்றுமையாய் வாழுகிற பாசமுள்ள அமைதியான குடும்பங்களை உருவாக்கும். இந்த திருத்தலத்திற்கு வருகிற பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், கிருபையோடு வாழுகிற வாஞ்சையும் அருளையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்று அன்னதானம் செய்கிற குடும்பத்தையும், அடுத்த மாதம் அன்னதானம் செய்ய போகிறவர்களையும், இந்த திருத்தலத்தில் நடக்கிற தவனால்களுக்கு தாராளமாக உதவுகிற பிள்ளைகளையும், கணக்கு பார்க்காமல் கடவுளுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளையும், உம்முடைய பணியை, நற்செய்தியை தாங்கி பிடிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கிருபையோடு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுக்கிறவன் கூட பலன் பெறாமல் போகான் என்று சொன்னீரே ஆண்டவரே. சிறிய உதவி செய்தவர்கள் கூட இயேசுவுக்காக, இறையாட்சிக்காக, இந்த திருத்தலத்திற்காக உதவி செய்கிற தேவ பிள்ளைகள் கிருபையையும் வல்லமையும் பெற்று ஆசீர்வாதத்தோடு இல்லங்களுக்கு செல்ல உம்மை நோக்கி ஏறெடுக்கிறோம் அப்பா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பணம் இல்லாமல் வாழலாம்ல, வீடு இல்லாமல் கூட வாழலாம் வாடகை வீட்டில். இந்த உலகத்து பொருட்கள் எல்லாம் இல்லாட்டியும் நம்ம வாழலாம். ஆனால் ஆண்டவர் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை சாத்தியமே இல்லை. எனக்கு வலுவூட்டுகிற ஆண்டவர் என்னோடு இருந்தால் என்னால் எதையும் செய்ய முடியும். ஆனால் அதை நாம் உணரவில்லை. இந்த உலக பொருட்களுக்காக காலையிலிருந்து மாலை வரை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய் சம்பளத்திற்காக நாம் காட்டுகிற ஆர்வத்தை எல்லாவற்றையும் தரவல்ல இந்த தேவனுக்காய் காட்டுவதில்லை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். எல்லாம் கரம் உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் நமக்கு அருள் புரிவார். அந்த வல்லமையோடு அவர் நம்பிக்கை, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இன்று பெரிய மாற்றத்தை, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை, என் கணவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இப்பொழுது மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவருடைய அருளை பெற்று அன்பின் விருந்துக்கு செல்வோம். அடையாளத்தை தாழ்ந்து படிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய
ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியக தேவன் வாழ்கவே. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, மேன்மையான கொண்ட அப்பம் ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் இவற்றின் பேறு பலன்களை நிறைவாக பெற்று அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா, எங்களை ஆசீர்வதியுங்க. சீனாய் மலை மீது நீர் பிரகாசமாய் எழுந்து பாளையத்தில் நின்றிருந்த இஸ்ரவேல் மக்கள் 40,000 பேரையும் உம்முடைய பிரகாசத்தினால் நிரப்பினீர். பாறையில் இருந்து தண்ணீரை கொடுத்தீர், செங்கடலை கடக்கச் செய்தீர். அதே அனுபவத்தை உம் பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தில் நிறைவாய் பெற்றுக்கொள்வார்களாக. ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. சூசையே வாழ்க, சூசையே வாழ்க, சூசையே வாழ்க, சூசையே வாழ்க.